लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2659வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்தத்தினுடைய 20வது பாசுரம் இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றீர் திருநாட்டகத்தே. இந்த 20வது பாசுரம் என்பது அந்தரங்கத் தோழியவள் தலைவியினுடைய நிலைமையை தாய்மார்களுக்கு விளக்குதல். வெறி விளக்கு என்று இதற்கு ஒரு பொருள் உண்டு. வெறி விளக்கு என்றால் பொதுவாக அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை, சாமியாடிகளை கூப்பிடுவாங்க, குறி சொல்கிறவங்கள கூப்பிடுவாங்க. குறி சொல்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு விஷயத்தை கேட்டால் அவள் ஒரு விளக்கம் சொல்லுவாள். உடனே சாமியாடிகள் வருவார்கள். குறி சொல்கிறவர்கள் சொல்லுதில் திருப்தி இல்லைன்னு சொன்னால் சாமியாடிகளை கூப்பிட்டு அவர்களை வைத்து பேய் இருக்கிறதா பிசாசு இருக்கிறதெல்லாம் என்றதாக ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்தரங்க தோழியாக இருக்கக்கூடிய தலைவி பராங்குச நாயகனுடைய தோழியானவள் பேசுவது போல உள்ள பாசுரம். நீங்கள் குறியும் கேட்க வேண்டாம், இந்த குறி கேட்பதையும் தவறு பண்ணுங்க, அவங்க பற்றி சுட்டுவீச்சு என்று சொல்லக்கூடிய குறி சொல்பவளையும் நீக்கி விடுங்கள். இங்கே வெறியாட்டம் என்று சொல்லக்கூடிய சாமி ஆட்டம் ஆடுகிறவர்களையும் நீங்கள் கிட்டே சேர்க்க வேண்டாம், நான் உண்மையான காரணத்தை உங்களுக்கு உரைக்கிறேன் என்று சொல்லுகிறாள். இந்த பாசுரத்திலே வெறி விளக்கு என்று இதற்கு பொருள். பாசுரத்தை சேவிப்போம். சின்மொழி நோயோ கழிபெறும் தெய்வம் இந்நோய் இனது என்று இம்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்று இது வேல நீள் நீ என்மொழி கேண்மின் என் அம்மனை மீர் உலகு ஏழும் உண்டான் சொல்மொழி மாலை தன் துழாய் கொண்டு சூட்டுமினே. தலைவன் ஒருவரும் அறியாமல் தலைவியோடு சேர்ந்திருந்து விட்டு பொருள் சேர்ப்பதற்காக கிளம்பி செல்கிறான். தலைவியினுடைய உடம்பிலே ஏற்பட்டிருக்கிற மாறுதல், முகமாறுதல், உடல் மாறுதலை கண்டு தாய்மார்கள் சந்தேகப்பட்டு இவளுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இவ்வாறு இவள் இருக்கிறாள் என்று வினவத் தொடங்கி முதலிலே ஒரு குறி சொல்பவளை அழைத்து கேட்கிறாள். குறி சொல்பவள் சுட்டுவிச்சி என்று பெயர் தமிழிலே. குறி சொல்கிறவள் வருகிறாள். குறி சொல்லுகிற போது சொல்லுகிறாள், இவளை பிடித்திருக்கிறது இளம் தெய்வம் ஆன முருகன். முருகன் இவள் மீது ஆவேசம் கொண்டு உள்ளே இருக்கிறான், எனவே இவள் அவ்வாறு இருக்கிறாள் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் அதை கேட்ட தாய்க்கும் செவிலி தாய்க்கும் திருப்தி இல்லாமல் குறி சொல்கிறவளை விட்டுவிட்டு வெறியாட்டம் என்று சொல்லக்கூடிய சாமியாடிகளை அழைக்கிறார்கள். முதலிலே குறி சொல்களை அழைக்கிறார்கள். பின்னர் சாமியாடிகள். அவர்கள் பொதுவாக சிறுதெய்வ வழிபாட்டிலே இருக்கக்கூடிய பூஜாரிகளாக மற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆடுகிற பொழுது இவளுக்கு என்னென்ன இருக்கிறது, பேய் பிடித்திருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லப்போக அதனால் மனம் வருத்தப்பட்ட பராங்குச நாயகனுடைய தோழியானவள் சொல்கிறாள், தயவு செய்து நீங்கள் எல்லாம் விலகி நில்லுங்கள், நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் உங்களால் இது சரிப்படுத்த முடியாது, எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுகிற எந்த ஒரு விஷயமும் அவளை பிடிக்கவில்லை, எனவே நீங்கள் தள்ளி இருங்கள் என்று அவர்களை விளக்க சொல்கிறாள். தாயை பார்த்து சொல்கிறாள், தாயே, உன் மகளை பிடித்திருப்பது முருகனோ அல்லது இந்த சாமியாடிகள் சொல்லுவது போல பேயோ பிசாசோ அல்ல. முன்னொரு காலத்திலே, பிரளய காலத்திலே இந்த 7 உலகங்களையும் எவன் ஒருவன் தன்னுடைய சிறு வயிற்றில் வைத்து காப்பாற்றினானோ
அந்த கண்ணனுடைய பிரிவுதான் இவளை இவ்வாறு செய்கிறது. தயவு செய்து நீ சாமியாடிகளையும் குறி சொல்பவர்களையும் விலக்கி வைப்பாய். இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால் அவள் காதிலே சென்று கோவிந்தா 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 என்ற அவன் நாமத்தையே சொல்லுங்கள். காதிலே கோவிந்தராமம் அவள் உள்ளே செல்லட்டும். வெளியிலே அந்த பெருமாள் தன் உடல் மீது அணிந்திருக்கிற குளிர்ச்சியான துளசி மாலையை கொண்டு வந்து இவள் மீது சாத்துங்கள். அதுவே இவள் நலம் பெறக்கூடிய நல்ல வைத்தியமாக இருக்கும் என்று சொல்லுகிறாள் அந்த தோழி. திசைக்கின்றதே இவள் நோய் இது மிக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நீரணங்காடும் இளந்தெய்வம் என்று இது என்று திருவாய்மொழியிலே 4ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமுறையுடைய 2வது பாசுரம். சொல்மொழி என்பது உள்மருந்து, தன்னம் துழாய் என்பது வெளிமருந்து. சொல்மொழி என்றால் அவள் காதருகிலே சென்று அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த திருநாமம் அவள் உள்ளே செல்லும். அவள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஏக்கம் அதனால் குறையும். வெளிமருந்தாக என்ன செய்ய வேண்டுமென்றால் பெருமான் அணிந்திருந்த திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து அவளுடைய உடம்பிலே போடுங்கள். சுட்டுவீச்சு என்றால் குரத்தியை அழித்து குறி கேட்பது. குரத்தியை அழித்து கேட்கிற போது சொல்கிறாள் இளம் தெய்வமான முருகன் வந்து விட்டான், இவள் மீது இருக்கிறான் என்று சொல்கிறாள். இங்கே இளம் தெய்வம் என்றும் இளமொழி கேட்கும் இளம் தெய்வம் என்பது முருகனை சொல்லுகிறது. இளம் தெய்வம் அன்று இது வேலை என்பது முருகனை குறிக்கக்கூடியது. இளம் தெய்வம் என்றால் இவைகளெல்லாம் இளம் தெய்வம் சிறு தெய்வம். பெரும் தெய்வம் என்பது எது என்றால் சின்மொழி நோயோ கழி பெரும் தெய்வம் என்றால் உலகத்திலேயே பெரிய தெய்வம் எது என்றால் பெருமாள் தான். எனவே அவனுடைய நாமத்தை இவள் காதிலே சொன்னால் போதும், அவனுடைய மேனியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து சாத்தினால் போதும், இவள் உடல் நோய் தீரும். தாயே செவிலித்தாயே, நீங்கள் எல்லாம் நினைப்பது போல இவளை முருகனோ அல்லது வேறு சில பிசாசுகளோ பிடிக்கவில்லை. இவள் பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டு பெருமாள் மீது கொண்டுள்ள காதலால் உடல் மெலிந்து உடல் அழிவுற்றிருக்கிறாள். எனவே வைத்தியமானது அவன் நாமத்தை சொல்லுவதும் அவன் மீது இருக்கிற துளசி மாலையை கொண்டு வந்து சாத்துவது தான் சரி என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். தாயையும் செவிலித்தாயையும் பார்த்து உன் மகளுக்கு இதுதான் இருக்கிறது நோய், வேறு எந்த நோயும் இல்லை, அவனை பிரிந்தது தான் இவளுக்கு வாட்டமே தவிர வேறொன்றுமில்லை என்று உரைத்த பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். சின்மொழி நோயோ கழிப்பெறும் தெய்வம் இந்நோய் இனது என்று இம்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அன்று இது வேல நில் நீ என் மொழி கேள்மின் என் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொல்மொழி மாலை அம் துழாய் கொண்டு சூட்டுமினே. காயேன வாசா மனசேந்திரிர்வா வித்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.